பொறுப்புகள் இருக்கிறீர்கள், பல பல விஷயத்துக்காக இருப்பீங்க, வர விஷயத்தில். ஆனால் எந்த காலத்திலையும் நாடகரந்த அரசாங்கத்தில் இணைந்திருப்பவர்கள் நிச்சயமாக நாடகரந்த அரசாங்கத்தினுடைய இதைத்தான் உயர்வைத்தான் பார்த்து அதுக்காகத்தான் வேலை செய்யணுமே தவிர உங்களுடைய அமைப்புகளுக்காகவோ அல்லது உங்களுடைய சுயநலத்துக்காகவோ நாடகரந்த அரசாங்கத்தினுடைய ரிசோர்சஸ் என்று சொல்லுகின்ற ஹியூமன் ரிசோர்சஸ், அதாவது வாலண்டியர்ஸா இருக்கலாம் அல்லது பணமா இருக்கலாம், இதை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது. எந்த நாடகரந்த அரசாங்கத்தின் முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் பாதிக்க வேண்டும். அதுல கவனம் எடுக்க வேண்டும். அந்த கவனத்தை எடுக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால் நாங்கள் பல பிரச்சனைகளை இல்லாமல் இருப்போம். அடுத்த ரெண்டாவது எந்த காலத்திலும் எந்த நாடகரந்த அரசாங்க உறுப்பினரும் ஒத்தபிக்கு காலில விழவே கூடாது. அப்படி விலகின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நாடகரந்த அரசாங்க உறுப்பினராக இருக்க ஆட்டோமேட்டிக்கா தகவலை இழந்து விடுவீர்கள். என்னென்னு சொன்னால் புத்தபிக்குவல், இலங்கையை பொருத்தமுள்ள புத்தபிக்குவல் பேரினவாதத்தின் குறியீடு. அந்த குறியீட்டுக்கு கீழே 50,000 மாவீரர்களையும் 3 லட்சம் மக்களையும் நாங்கள் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர்களுடைய ஆன்மாக்கள் அலைந்து புறாதாமல் இளம் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையில நாங்கள் போய் ஹிமாலய பிரடனம் வேறு என்ன பிரடனம் என்று சொல்லிக்கொண்டு ஆல்டர்னேட்டிவா சிங்கள வந்த காலில் விழுந்தால், அதாவது புத்தபிக்கின்ற காலில் விழுந்தால் எங்களுக்கு ஏதோ கிடைக்க போகுது என்று பார்த்தால் அது மாதிரியான மடைத்தனம் இது பண்ணார். அடுத்தது இனாலிப்பில் இருந்து ஒரு கிருமி, அதாவது சொல்லுகின்ற இந்த கோவிட் கூட அது தன்னை உருமாற்றி கொண்டு போய்கொண்டிருக்கின்றார். நான் அதை தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் தமிழ் மக்கள் எந்த விதத்திலையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன மாற்றத்தையும் நாங்கள் செய்தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த மாற்றத்துக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். நாடகரந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய சேர்ந்து பயணிக்கின்றது. அந்த விதத்தில் எங்களுடன் சேர்ந்து எல்லா தமிழ் மக்களும் பயணிக்க வேண்டும். நாடகரந்த அரசாங்கத்தின் ஒரே குறிக்கோள் இன அழிப்பில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாப்பதுதான். பாதுகாத்து சுதந்திரமும் இறைமையும் உள்ள தமிழகத்தை அடைவதற்கான முன்னேற்ற பார்வையை போற்றுவதற்கு எல்லா தமிழ் மக்களும் ஒன்று சேர்ந்து நாடகரந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த நாடகரந்த அரசாங்கத்தின் அரசவை தலைவர் கலையரசனுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன்.